இன்று 28/9/2024 அன்று டிகேவி மேற்கு மண்டல உதவிக்குழு சார்பாக ஒன்றுகூடல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதனை ஒட்டி தேவேந்திரகுல உறவுகள் அவர்களால் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதுபோல புத்தக கண்காட்சியும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. வேளாளர்கள் கல்வியில் சிறப்பானதொரு செயல்பாட்டில் மேலே வர வேண்டும் என்று வீரபாண்டி வேல்முருகன் அண்ணா அவர்கள் பள்ளி கல்வித்துறையில் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொண்டு அதற்கான உதவியை செய்து கொடுப்பார்கள் என்பதை நிறைய நேரங்களில் சொல்லியிருக்காங்க. அவர்களை இத்தருணத்தில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சி வரவேற்புரை வழங்க நமது கோவை மாவட்டம் புளியகுளம் பஞ்சாயத்து சபை தலைவரும் பல சமுதாயம் சார்ந்த செயல்களில் சிறப்பான ஒரு சேவை செய்து கொண்டு நமது புளியகுளம் விநாயகர் கோவில் உருவான காலம் முதல் இன்று வரை அதனை பேணி காக்கும் அதற்கான பல வழிமுறைகளையும் செய்து கொண்டு நமது சமுதாயத்திற்கான பல சேவைகளை செய்து கொண்டிருக்கும் திரு அறிவழகன் அண்ணா அவர்களை மேடைக்கு அழைத்து சிறப்பான ஒரு சிறப்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் முதற்காக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் ஜமீதார் அறிவழகன். நான் இந்த புளியகுளம் கிராமத்திலே பாரம்பரியமாக இருந்து வரக்கூடிய ஊர் தலைவர் என்ற பொறுப்பை எனது பஞ்சாயத்து சபையின் செயல்பாடுகளின் மூலம் செய்து வருகிறேன். அதன் மூலம் இந்த ஊரில் உள்ள திருக்கோவில்களை நமது சமூக கோவில்களாக எடுத்து அதை பராமரித்து நடத்தி வருகின்றோம். மேலும் சமூகம் சார்ந்த இறப்பு துக்க நல நிகழ்ச்சிகள் அனைத்திலும் கலந்து கொண்டு மக்களுக்கு எங்கள் பஞ்சாயத்து சபை தொடர்ந்து மக்களோடு பயணித்து வருகிறது என்பதை மிகுந்த பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தினுடைய ஒப்பந்ததாரராக இருந்து வருகிறேன். இது இதை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இங்கே என்னுடைய அன்புக்குரிய உறவுகளாய் ஒன்றிணைவோம் என்ற இந்த அமைப்பை முகம் தெரியாமலே நடத்தி இவ்வளவு சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சொந்தங்கள் வரவேற்புரை வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டார்கள். நான் இந்த கிராமத்திலே இந்த நிகழ்வு நடப்பது என்பது நீங்கள் எல்லோரும் இந்த கிராமத்தில் கொடுத்த பெருமை. புளியகுளத்திலே இப்படி
ஒரு நிகழ்வு நடந்தது என்பது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் எத்தனையோ சமூக நிகழ்வுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன், எத்தனையோ குழுக்களிலே இயங்கி வருகிறேன். ஆனால் உதவிடும் ஒரே நோக்கத்தோடு செயல்படும் ஒரு குழு என்று சொன்னால் அது இதுதான். இதை கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த குழுவிலே பயணித்து வருகின்றது. பல்வேறு துறைகளிலே மத்திய மாநில அரசு துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் மருத்துவமனைகளிலும் மாநகராட்சியிலும் உள்ளாட்சியிலும் வருவாய்த்துறையிலும் இன்னும் அத்துறை துறைகளில் இருக்கக்கூடிய நம்ம சமூக உறவுகளை இந்த குழுவிலே இணைத்து அதன் மூலம் நம் சமூக மக்களுக்கு கிடைக்கப்படுகின்ற உதவிகளை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்து வந்த இந்த குழு உண்மையிலுமே வணக்கம் போடுகின்ற குழு அல்ல, வெறும் வாசல் குழு அல்ல. இது அனைவரும் இந்த சமூகத்தை உயர்த்த இணைக்கப்பட்ட ஒரு குழு. இதில் யாரும் போய் நினைக்கவில்லை. குழுவை பார்த்தோம். மஸ்கட்டிலே இருந்து மரியாதைக்குரிய அஜய் தேவேந்திரன் அன்புக்குரிய அவருடைய பொறுப்புட எனக்கு தெரியாது, என்னிடம் பேசினார். அன்புக்குரிய சகோதரர் தீமூர்த்தி அவர்கள், அண்ணன் முத்துக்குமார் அவர்கள், தம்பி பிரபாகர் அவர்கள் போன்றவர்களெல்லாம் புளியகுளத்திலே இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்ற பொழுது நான் என்ன செய்து விடுவார்கள் என்றுதான் நினைத்தேன். ஆனால் எல்லாத்தையும் செய்து விட்டார்கள். இதில் என்னுடைய பங்களிப்பெல்லாம் இருக்கவில்லை. அப்பேற்பட்ட ஒரு மிகச் சிறந்த செயல் வீரர்கள் இந்த குழுவை வழிநடத்துகிறார்கள். இந்த இடத்திலே பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு உண்மையிலுமே என் ஊருக்கு கிடைத்த பெருமை, இந்த என்னுடைய சபைக்கு கிடைத்த பெருமையாக நான் கருதி கொண்டு இங்கே வருகிறது. இந்த விழாவை சிறப்பு சேர்க்க கரகாட்ட குவியை நிகழ்த்திய என்னுடைய இனம் சார்ந்த கல்விமனை அன்பிற்குரிய குழந்தைகளுக்கும் அங்கே அந்த நிகழ்ச்சியில் கலந்துள்ள அத்தனை பேருக்கும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதே போன்று இங்கே வருகிறது இந்த குழுவை பாராட்டி ஆசி வழங்க வருகின்ற தேவேந்திர உள்ள வேளாண் சமூகங்களுடைய மடாதிபதி சுயம்பு குருமகா சன்னிதானம் என் வணக்கத்திற்குரிய ராஜதேவேந்திர சுவாமிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதே போன்று நீதிமன்றத்துடைய நீதி வழங்கிய நீதி அரசராய் இருந்து இன்று விருப்ப ஓய்வுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய என் வணக்கத்திற்குரிய அவரெல்லாம் ஏற்கனவே சந்தித்ததில்லை, இப்பொழுதுதான் அவரை பார்க்கிறேன். ஆனால் அவரெல்லாம் இங்கே பார்க்கின்றது இந்த பெருமையாக இருக்கிறது. ரவிசங்கர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இதற்கு மோகன்ராஜ் IAS அவர்கள் வரவேற்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இங்கே நமது சமுதாயத்துக்கு ஒரு மகுடம் சூட காத்திருக்கும் திரைப்படத்துறையுடைய தயாரிப்பாளர் நடிகர் இங்கே அரசர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இங்கே உங்கள் அத்தனை பேருடைய பெயர் இருக்கிறது. நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்கள் பெயர்களை சொல்லி வரவேற்க காத்திருக்கிறேன். ஆயினும் காலத்துடைய அருமைகளில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அத்தனை பேரையும் நான் சார்ந்திருக்கிற புளியகுளம் கிராமத்தினுடைய சார்பில் இந்த உறவுகளாய் ஒன்றிணைவோம் என்ற சுய உதவிக்குழுவின் சார்பிலும் என்னுடைய உற்றார் உறவினர் பெருமக்கள் அத்தனை பேருடைய சார்பிலும் உங்கள் பாதம் பணிந்து